வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் இணக்கமானவர்கள். அவங்களோட காலையில வேலை என்ன, சாயங்கால வேலை என்ன, நைட்டு வேலை அப்படி என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க விஜய் அவர்களை திட்டணும், விஜய் அவர்கள் மீது குறை சொல்லணும், தமிழக வெற்றி கழகத்தை இழிவுபடுத்தணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்கணும். இதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸோ அவர்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக 1% கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அவங்க கடைசியாக வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரசிகர் கூட்டம், இது கொள்கை கூட்டமா இப்ப ரீசெண்டா திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா நடந்துச்சுங்க. அந்த நிகழ்வுகள்ல மக்கள் போய் பங்கேற்றாங்க, 200 ரூபாய் கொடுத்து பங்கேற்றாங்கன்ற வீடியோ தமிழ்நாடு முழுக்க அந்த வீடியோ பரப்பப்பட்டுச்சு. அதுதான் உண்மையும் கூட. அதுவும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிருக்காங்களாம் கேட்டா கிடையாது. இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டப்பையில அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்வீட்டு, பப்ஸு என்னென்னமோ கொடுத்து ஒரு கட்டப்பையில கொடுத்துருக்காங்க. பிளஸ் 200 ரூபாய் அந்த மாதிரி பணமும் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அந்த கொள்கை கூட்டம், இவர்கள் விமர்சிக்கக்கூடிய அதே கொள்கை கூட்டம் யாருக்கு ஆப்போனண்டா இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதியுடைய ரசிகர்கள். இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டமா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அவ்வளவு லட்சம் பேர் இன்னைக்கு திருச்சியில வராங்க. ரோட் ஷோல யாரும் காசு கொடுத்து கூப்பிடல, யாரும் அதை வாங்கி தந்து இதை வாங்கி தந்து கூப்பிடல. அந்த மனுஷனோட முகத்தை ஒரு முறையாவது பார்க்கணுமே அப்படின்றதுக்காக தன்னிச்சையாக வந்த மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தினுடைய எழுச்சியை காண்பதற்காக இன்னைக்கு எல்லாரும் அதே எழுச்சி வருமானு அதுக்கு ஏற்றாப்புல 1000 வேலைகள் நீங்க செஞ்சாலும் பணம் கொடுத்து மக்களை கூட்டலாமே தவிர அந்த அன்பை யாருனாலும் பெற முடியாது. இணக்கமான ரோஸ்ட் பிரதர்ஸ் அவர்களே, உங்களுடைய 200 ரூபாய்க்காக நீங்கள் வாங்கும் அந்த 200 ரூபாய்க்காக உங்களுடைய உழைப்பு மிகவும் அற்புதமானது, அது வரவேற்கத்தக்கக்கூடியது. ஆனா என்கிட்ட இருக்க சின்ன கோரிக்கை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன். 2021 பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபா வாங்கினீங்க. இப்ப 2025 விலைவாசி எல்லாம் கூடிருச்சு. கண்டிப்பா நீங்க சம்பள உயர்வு கேட்கணும். குறைஞ்சது 250 ரூபா அல்லது 300 ரூபா நீங்க வாங்கணும். இது கண்டிப்பா எங்களுடைய ஆதரவும் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு அசாத்தியமானது. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய புகழை பரப்புவதற்கு மெயினான ஆளு நீங்க தான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு திமுக செம்பு தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீங்க ஒரு நியாயமான முறையில நீங்க பண்றீங்களான்னு கேட்டா நீங்க பண்றதை நீங்களே சொல்லி சிரிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா. மக்கள் அதை பார்த்து உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க. யாரா அந்த ஜோக்கர் 2 பேரும் எப்ப பார்த்தாலும் அவனை பேசிக்கிட்டே தர்றாங்க, கையில கிடைச்சா கல்ல கொண்டு அடிப்போம்ன்ற அளவுக்கு மக்கள் வெறியா இருக்காங்க. தயவு செய்து இணக்கமானவர்கள் இது போன்ற வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாது. இல்லை அப்படின்னா இணக்கமானவர்கள் என்னைக்காவது ரோட்ல பார்க்கும்போது அது நல்லா இருக்காது. நீங்க உங்களுடைய திமுகவுக்கு செம்பு தூக்குங்க, யாருக்கு வேணாலும் செம்பு தூக்குங்க. ஆனால் மக்களுடைய அன்பையும் அதை நீங்க காசு கொடுத்து பெறலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 1% கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது. காசு கொடுத்து நீங்க மக்களை வர வைக்கலாம், ஆனா அந்த அன்பை பெறணுமே. அன்னைக்கு அந்த கூட்டத்தில் விஜய் வந்தப்ப எத்தனை பேர் தவிக்கிட்டு வந்தாங்க, ஸ்டாலின் வரப்போ ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. காசு கொடுத்தே அப்படிதான் பண்ணுவீங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா நீங்க அவங்களுக்குலாம் ஒழுங்கா காசு கொடுத்தீங்களான்னு தெரியல. அதனால கொடுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா உங்களுடைய 200 ரூபாய் ஊதியத்தை நீங்க உயர்த்தி கேட்க வேண்டும். என்னை பார்க்கும் தோழர்கள் கண்டிப்பா அந்த ஊதிய உரியவருக்கு நீங்க 200 ரூபாய் வாங்குறவங்களுக்கு 250 ரூபாய் கொடுக்கணும்ன்றத நீங்களும் கோரிக்கை வைங்க. நன்றி.